வாட்ஸ்அப்ல ஒரு டவுட், இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடுறீல, உன் முகத்தை சிரிச்சை மேனிக்கு வச்சு போட்டோ போட்டா என்னவா? திருப்பி அடக்கிக்கிட்டு வாய் உம்முன்னு வச்சுக்கிட்டு காம பார்வையோட ஒரு போட்டோ போடுறீங்களா? சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க. இது பொண்ணுங்க மட்டும் கிடையாது, இந்த மாதிரி போஸ் பசங்களும் குடுக்குறாங்க. அவங்கள பத்தி பேச வரல. சிவா நீங்க சொல்லுங்க, சிரிச்சா நல்லா தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு மூஞ்சிய உருறாங்கோட்டாமே வச்சுக்கிட்டு போட்டோவை போடுறீங்க? அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒரு போட்டோ போட மாட்டாங்க. போட்டோ ஸ்லைடா போகுது, 8-9 ஸ்லைடு போடுறாங்க. இந்த 8-9 போட்டோல ஒரு போட்டோல மட்டும் தான் முகத்தை காட்டுறீங்க. மீதி எந்த போட்டோலயுமே உங்க மூஞ்சி சரியா தெரிய மாட்டேங்குது. போன முன்னாடி வச்சு மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு, இல்ல முடிய வச்சு மறைச்சுக்கிட்டு, ஆக மொத்த மூஞ்சிய மறைச்சுக்கிட்டே போட்டோ போடுறீங்க. என்ன இது? அது மட்டுமா குச்சினை இவங்க போட்டோவை போடாம அந்த ஸ்லைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேண்டமா எதையோ போட்டோ எடுத்து போட்டுருப்பாங்க. புக்கு, கோயில், உப்பு தொட்டி, ரோடு, நாய்க்குட்டி, இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க? ஏஸ்தட்டிக் அப்படிங்கிற பேர்ல எவனோ ஒருத்தன் ஆரம்பிச்சு விட்டான். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஏஸ்தட்டிக்கா போறேன்னு சொல்லிட்டு நீங்க இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வருத்தமா அதை பத்தி ஏஸ்தட்டிக் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஆக்சுவலா எனக்கே சரியா தெரியாது. தெரிய வேணான்றேன். வருஷம் புதுசா ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை கத்துட்டு வந்து உள்ள விடுறது. ஏஸ்தட்டிக் கூக்கி. அதை விடுங்க, மூஞ்சியை சிரிச்சை மேனிக்கு வச்சு போட்டோ போடுங்க.